உடைக்குதையா கேட்க சகிக்கலை அப்படி நீங்கள் தான் சொல்லணும். ஹலோ காய்ஸ் ஃபஸ்ட்லேருந்து போடுவோம். ஏன் காய்ஸ்னே சொல்லிட்டேன், வேறு எதுவும் கண்டுபிடிக்க தெரில, அது வச்சுக்கலாம். தூரப்பட எருமாடு நானே ஆரம்பிக்கிறேன். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சிஎஸ் பார்க்க போகிறோம். ஏங்க இந்த எத்தனை பேருக்கு டிமிட்ரியை பிடிக்காத உங்களுக்கு தான் இந்த வீடியோ. பார்த்தீங்களா டிமிட்ரி எப்படி அடி வாங்குறான்ட்டு? எப்பா ஏங்க இவன் தான் என்னோட தலைவன். பயங்கரமான ஆளாக இருப்பான் போலங்க. எல்லா லூட்டையும் இவன் தான் எடுத்து வச்சுருக்கான். ஒன்னே கண்ணே செல்ல குட்டியே. இதனால் ஓப்பன் ஆக முடியுது. ஏங்க லாஸ்ட் ரவுண்டு எப்படி அதை நான் பயந்து ஓடுறேன்னு பாருங்கள். நீங்களே கிண்டல் பண்ணிங்க, டே பயந்து அவங்க. ஆனால் என்ன எத்தனை பேர் அடிக்கிறாங்கன்னு பாருங்கள் நீங்களே. ஆற்றவி ஒருத்தரே 3 பேருக்கு சமம். நான் மட்டுமே ஒரு ஸ்கோருக்கு சமம். தூரப்பா அப்படியே பூண்டு வந்துருச்சு. ஏஹே உள்ளம் உருகுதையா. என்னடா இன்னைக்கு கில்லு கிடைக்க மாட்டேங்குது. எப்போவுமே எம்இபியே நம்ம தானே. ஏங்க நான் பெரிய ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன். கரெக்டாக நான் பெரிய ப்ரோ ஸ்குவாடாகவே மாறிட்டேன் கிட்டத்தட்ட. ஏங்க நான் ஒரு ப்ரோ ஸ்குவாடாக மாறிட்டேன். என்னோட ஸ்குவாடில் ஒருத்தனுக்கும் அறிவில்லை. ப்ரோ பிளேயராக மாறிட்டேன். ப்ரோ ஸ்குவாடு கிடையாது. ஏன்னா ஸ்குவாடில் ஒருத்தனுக்கும் அறிவு கிடையாது. ஏன்னா இவனுங்கெல்லாம் ஆட்டோ பிளேயர்ஸு, நான் மட்டும்தான் பெரிய பிளேயர். டே ஆட்டோ பைத்தியனுங்களா, போய் ஆட்டோ ஓட்டுங்களா, ஏன்டா ஃப்ரீ ஃபயர் விளாட்றீங்க? ஏங்க என் உயிரை கொடுத்து இதை நிரப்ப போகிறேன். ஒருத்தந்தான் இருக்கான், அதுக்குள்ள நிரப்பிடலாம். ஓகே நிரப்பியாச்சு. ஓகேவா, நம்ம இன்னைக்கு பவர் எப்படி வேஸ்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே எப்படி பவர் வேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டான் என்னடா இது? டேய் நான் தான் நினச்சிட்டேன்டா, இன்னும் இந்த 2 ஃபுல்லாக இருக்கணும் எனக்கு. தலைவர்றேன் நான் கேட்கட்டா. என்ன நீ மட்டும் லூசுன்னு சொல்கிறீங்களா? அது உங்கள் சப்ஸ்கிரைபர் கனெக்ட் ஆகிருந்தால் எப்படி இருக்கும்? அவரு பெரிய பிளேயரு, இவனுங்களாம் ஆட்டோ பிளேயர்ஸ். ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் கனெக்ட் ஆகலை. அதுதான் ஆட்டோவில் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கனெக்ட் ஆனால் எப்படி இருக்கும்? பைத்தியக்காரன்னு சொல்லுவியாமா, கமெண்டில் கழுவி ஊற்றுவாங்களாமா. சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு நான் மன்னிப்பு கேட்டுருவேன். எங்க க்ளூவாலுக்குள்ளே பூந்துடுறான். டே என்னடா ஹேக் போட்டு அப்படி தான் பூத்துருவாங்க பாட்டி. ஆட ஹேக்கரே நான் கிளம்புறேன்டா. ஏங்க இவனை ஹேக் போட்டிருக்கான். நீ அடி வாங்க பாடுறான். ஐயோ நான் அடி வாங்கலையே. டக்குனு ஓப்பன் க்ரோஸ் எக்ஸு எடுத்துக்கலாம். சிடோரி ஏற்கனவே நம்மகிட்ட சிடோரி இருக்கு. டே இப்போ நான் அடி வாங்கல என்னடா சொல்லுவேன்? ஓடிடலாம். அதனால் நான் அடி வாங்கலையே. எங்கள் டீமில் ஹேக்கர் இருக்கான். ஒரு கில் கூட எடுக்க மாட்டேன். ஊக்காங்க மண்ணேன். லாஸ்ட்டில் யார் எம்இபி ஆகுறாங்கன்னு பார்க்காம போயிடாதீங்க. உங்களுக்கெல்லாம் ஷாக்கிங் இருக்குது லாஸ்ட்டில். என்னண்ணா தலைவரை கடைசியில் என்ன நடக்கும்னு நான் சொல்லிட்டா? சொல்லு பாப்போம். நீங்கள் நூப் ஆகிடுவீங்க. பொட எருமாடு எல்லாம் நமக்கு எதிரியாகவே இருக்கு. போகலாம் யா. ஏங்க 3 மெடிக்கிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. 3 மெடிக்கிட்டு சேர்த்து வச்சுருக்கேன். உள்ளியா எனிமி எப்படா வீட்டுக்குள்ளே இருப்பான்? அறிவே இல்லையடா இந்த டீமேட்ஸ்க்கு. எங்க எனிமி உள்ள முருகுதையா. நான் எதுக்கு ஓரியன் போட்டேன்னா எங்க ஜோனில் ஐயா ஏன் இப்படி ஆகுது? ஏன் எனக்கு இப்படி வளர்ப்புன்னு தெரியலையா? ஏங்க இப்போ என்னால் அது பண்ண முடியும். வாங்க இதை வாங்கி போட்டுடலாம். இது அப்படி இல்லை. ஏய் ரெடியா? எதுக்கு இருமுனா? ஏன்னா நான் தான் பெரிய பருப்பு. ஸோ இருமுனேன். ஓகேவா? மாற்றி யூஸ் பண்ண போகிறேன். கரை ஜஸ்ட் வச்சு நெக்ஸ்ட்டு கரை கோ உள்ளம் முருகுதையா. எப்பா அது முடிச்சு நெக்ஸ்ட் இதை எடுத்துகிட்டு போவோம். எவனா க்ளூவால் போட்டிங்க ஷெட்டிங்கடா.
நான் தான் ஏன் இனிமேலும் வந்து நின்னா தர்பாரு. தலைவரா எவன்டாவன்? சப்ஸ்கிரைபர்லாம் நீங்கள் ஹேக் போட்டு விளாட்றீங்கன்னு சொல்கிறாங்க. என்னது அப்படியா சொன்னாங்க? இந்த கன்றாவி கேம் பிளேவை ஹேக் போட்டு விளாட்றீங்கன்னு சொல்கிறாங்க. இருங்க, உங்களுக்காகவே ஒரு 1:4 போட்டு காமிக்கிறேன். அப்புறம் நீங்கள் நான் ஹேக்கராக இல்லையா நீங்களே முடிவு பண்ணுங்கள். எல்லாமே நான் ஒன்ட்டா படிக்க போடல, ஹேக்கர் மாதிரிலாம் பயங்கரமான பிளேயராக ஆட போகிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. ஓகே பாய்.